இதில் டிவி ஸ்டாண்டாக இருந்த இடம் இதுங்க. பாபா வந்து சிவன் வாக்கு வந்து மக்களுக்காக இந்த இடத்த தேர்ந்தெடுத்து நாங்களாம் வந்திருக்கோம்னு உத்தரவு கொடுத்தாரு. மக்களுக்காக இந்த இடத்த தேர்ந்தெடுத்து நான் வந்ததுனால என்னை தொடர்ந்து எல்லா தெய்வங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுத்து இதில் சிலையில எல்லாமே விபூதி சந்தனம்லாம் கொட்டி அற்புதம் பண்ணிட்டு இருக்காரு. தென்சீரடியா மாறப்போகுதுங்கிற அளவுக்கு பாபா வந்து இங்க உத்தரவு கொடுத்துருக்கு. ஆரோக்கிய பாபான்னு ஒருத்தர் இருக்காரு. அதான் எங்க அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்சருங்கிற ஒரு ப்ராப்ளத்துல இருந்து விடுவிச்சு கொடுத்துருக்காரு. வந்து வயிற்றுல அந்த பொண்ணோட வயிற்றுல வைக்கிறாங்க. கண்ணு முன்னாடி அந்த சட்கா சுத்தும் போதே பாத்தீங்கன்னா கழுத்துல இருக்கக்கூடிய அந்த குடலையே எடுத்துட்டார். கழுத்துல சுத்தின குடலை எடுத்துட்டு தைரியமா நீ போமா, உனக்கு வந்து பாபா நானே பிறப்பேன் போன்னு சொல்லி வாக்கும் கொடுத்துட்டார். சேலம் ஆனந்த கருணை பாபாஜி இல்லத்தில் 5ஆம் ஆண்டு குரு பூர்ணிமா விழா. சேலம் ஆனந்த கருணை பாபாஜி இல்லத்தில் குரு பூர்ணிமா முன்னிட்டு காலை கோ பூஜையுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. கோ மாதாவிற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து கோ மாதாவிற்கு ஆரத்தி காண்பித்தும் கோ பூஜை நிறைவு பெற்றது. ஏராளமான பக்தர்கள் கோ பூஜையில் பங்கேற்றனர். चंद्रामृण्महीं लक्ष्मी बसोदिजादो தொடர்ந்து இல்லத்தில் காட்சியளிக்கும் பாபா சாய்பாபா, வராகி, துர்க்கை, சிவலிங்கம் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து நறுமணம் மலர் மாலைகள் அணிவித்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டுள்ள உடன் மதிய நேர ஆரத்தி பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் மாலை சாய்பாபாவை பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்ட சிறிய புஷ்ப தேரில் அமர்த்தி பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாய்பாபா தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சாய்ராம் சாய்ராம் என்ற கோஷத்துடன் முக்கிய வீதிகளில் பக்தர்கள் சாய்பாபாவை திருவீதி உலா அழைத்து வந்து பொதுமக்கள் தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்தனர்.
பின்னர் இறுதியாக கருணை பாபாஜி இல்லத்திற்கு பாபா வந்தவுடன் பாபாவிற்கு சிறப்பு பூஜைகள், சிறப்பு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டவுடன் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சாரம் இப்போ கடந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து வீடை இந்த இடத்துல டிவி வச்சு டிவி ஸ்டாண்டாக இருந்த இடம் இதுங்க. பாபா வந்து சிவன் வாக்கு வந்து மக்களுக்காக இந்த இடத்த தேர்ந்தெடுத்து நாங்களாம் வந்திருக்கோம்னு உத்தரவு கொடுத்தாரு. மக்களுக்காக இந்த இடத்த தேர்ந்தெடுத்து நான் வந்ததுனால, சிவன் நான் வந்ததுனால என்னை திறந்து எல்லா தெய்வங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுத்து 5 வருட காலமாக எல்லா படத்துல சிலையில எல்லாமே விபூதி சந்தனம்லாம் கொட்டி அற்புதம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பாபா என்ன சொல்றாருன்னா, மக்களுக்காக நாங்கள் எல்லா தெய்வங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், எல்லா தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து எல்லா மக்களுக்கும் எல்லா பிரச்சனைக்காகவும் ஒரே மருந்து அதை கொடுக்குறோம் அப்படிங்கிறாரு. இது விபூதி இல்லை, மருந்து அந்த இடத்துல கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. உடல் ரீதியாக பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, எல்லா ரீதியான எல்லா பிரச்சனைக்கும் இது மருந்தாக இங்கே கொடுத்துட்டு இருக்காரு. இது வந்து தண்ணீரை கலந்து மருந்தா குடிக்க சொல்றாரு. எப்பேற்பட்ட பிரச்சனையும் இங்கே மக்களுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இங்கே யார் என்ன வேணாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் இங்கே தீர்த்து வைப்போம், அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லி சத்திய வாக்கு கொடுத்துட்டே இருக்காரு. அதே மாதிரி பல அற்புதங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்கே குழந்தை 10 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை பாக்கியம் கொடுத்துட்டு இருக்காரு. கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் வரம் கொடுத்துட்டு இருக்காரு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை பாக்கியம். டாக்டர் வீட்டு பேஷண்ட்லாம் எண்ணற்ற பேஷண்ட்லாம் இங்கே காப்பாற்றி கொடுத்துட்டு இருக்காரு. பல பேருக்கு இங்கே எல்லாம் கேன்சர்லேயே பல பேருக்கு முழுமையாக குணமாக்கி கொடுத்துருக்காரு. இப்போ எல்லையில்லாத அற்புதங்கள்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க. ஒவ்வொரு விளக்குமே விபூதி சந்தனம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு விசேஷ காலத்துக்கெல்லாம் நிறைய அற்புதங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சிவராத்திரி அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் 1500 ருத்ராட்சத்துக்கு மேலே கொட்டிட்டு இருக்காரு. மக்களுடைய பாதுகாப்புக்காக இங்கே மக்களுக்காக தரோன்னு சிவன் உத்தரவு கொடுத்து ருத்ராட்சம் கொடுத்துட்டு இருக்காரு. எல்லையெல்லாம் அற்புதம் நடந்துட்டு இருக்கு. சிவன் சொல்றது வந்து மக்களுக்கு அருட்பிரசாதமாகவும் மருந்தாகவும் இங்கெல்லாம் நிறைய அற்புதம் பண்றோம். ஆனா எல்லாத்த விட பெரிய அற்புதம் வந்து இங்க மக்கள் யார் என்ன வேணாலும் இங்க நடத்தி கொடுப்போம்னு சத்தியவாக்கு கொடுத்து நிறைய அற்புதம் நடந்துட்டு இருக்கு. அதனால இங்க வேண்டிட்டு போங்க. பாபா என்ன சொல்றாருன்னா, அடிக்கடி என்ன சொல்றாருன்னா, மக்களுக்காக இங்க வந்திருக்கோம், யார் என்ன வேணாலும் இங்க நடத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அதே சமயம் என்ன வேணாலும் நான் இங்க நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சிவன் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே சொல்றாரு, வாராகியம்மா எல்லாரும் வந்து நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்ததுனால
எல்லா தெய்வங்களும் ஒரு சேர இந்த இடத்துக்கு வந்ததுனால இங்கே எல்லா தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து மக்களுக்கு என்ன வேணாலும் இங்கே நடத்துக்கணும் மாற்றி கொஞ்சம் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால் சிவன் வந்து இது திருக்கையிலான்னு சொல்லிகிட்டே இருக்காரு ஒவ்வொரு தடையும். நான் இப்போ எண்ணற்ற அற்புதம் நடந்துட்டுருக்கு. இங்கே வேண்டிட்டு போகிறவங்க எல்லையில்லாத அற்புதம் பலன் அடைஞ்சிருக்காங்க. அதனால் இங்கே என்ன வேணாலும் பாபா என்ன சொல்கிறாருன்னா, உன் பிரச்சனை இங்கே எல்லாத்துக்கும் எங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்கள் பிரச்சனை இங்கே சொல்கிறத விட உங்கள் பிரச்சனையை எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போங்க, நான் நிச்சயமாக இந்த இடத்துல நிறைவேற்றி கொடுப்பேன்னு சத்திய வாக்கு கொடுத்துட்டே இருக்காரு. அதனால் எந்த பிரச்சனையும் அவர்கிட்ட இங்கே ஒப்படைச்சிட்டு போனோம்னா இங்கே நிறைவேற்றி கண்டிப்பாக கொடுத்துட்ருக்காரு. எல்லை தான் அற்புதம் நடந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி திரும்ப திரும்ப பாபா 2 வார்த்தை தான் சொல்லிகிட்டே இருக்காரு. இங்கே மக்கள் யார் வேணாலும் நடக்கும். ஒன்று. 2வது வந்து இது வந்து மருந்தாக கொடுக்குறேன். இது மருந்தாக எப்பேற்பட்ட பிரச்சனைனாலும் உடல் ரீதியாக பிரச்சனை மட்டும் இல்லை, எல்லா ரீதியான பிரச்சனைக்கும் நான் மருந்தாக கொடுக்குறேன். இது தண்ணியில் கலந்து மருந்தாக கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக இங்கே நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இந்த பக்கரி கைவிட மாட்டான்னு சொல்லிகிட்டே இருக்காரு. நிறைய பேர் பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஓம் சாய்ராம். அதே மாதிரி உலகத்திலேயே பாபாஜி இங்கே வந்து பாபாஜி இமயமலை பாபாஜி மகாவதார் பாபாஜி கூடிக்கொண்டு அவரும் பல அற்புதங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கார். பாபாஜி அவர் வரதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய அவதாரம். அவரும் கூடிக்கொண்டு நிறைய அற்புதம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் அவருடைய முருகனுடைய அவதாரம், சாட்சாத் முருகனே தான் அவரும் ஏதாவது அற்புதம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா தெய்வங்களும் ஆரம்பத்தில் அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இது எங்களுக்கான இடம், இது நாங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபத்தில் இங்கே குடிக்கொள்வோம்னு சொல்லி உத்தரவு கொடுத்து, அதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலையும் அவங்க வாக்கு வந்து எல்லாருமே குடிக்கொண்டு நிறைய அற்புதங்கள் ஒவ்வொருத்தரும் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா தெய்வங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இங்கே யார் என்ன வேணாலும் நிச்சயமாக இங்கே நடத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய அற்புதமாக நடந்துட்டு இருக்கு. இது ஒரு 5 வருஷமா நடந்துட்டு இருக்கும். எப்போவும் வரலாங்க சார், எப்போனாலும் வரலாம். வேலைக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்போ அது இல்லாமல் பொதுமக்கள் எப்போ வேணாலும் என்றைக்குனாலும் வரலாம், பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தடையில்லை, எப்போனாலும் வரலாம். பாபா வந்து நிறையா உத்தரவு கொடுத்துட்ருக்காரு. அவங்க மூலிமா வந்து நிறைய உத்தரவு கொடுத்துட்டுருக்காரு. இப்போ வந்து சில அதில் நிறைய பலன் அடைஞ்சவங்களாம் இருக்காங்க. ஓம் சாய்ராம். நான் இங்கே ஒரு 4 வருஷமாக வந்துட்டுருக்கேன். பாபாஜி வந்து நிறைய அற்புதங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அதில் எனக்கு ஒரு மிராக்கிள் பண்ணி கொடுத்தாரு, நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அதில் குறிப்பிட்டு சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, பாபாஜி வந்து வெள்ளி வேல் எனக்கு கொடுத்தாரு. அம்மா கையால் கொடுக்க சொல்லி எனக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தாரு. எவ்வளோ பேர் இருந்தாலுமே யாருக்காவது ஒருத்தருக்கு உணர்த்தி கொடுக்க சொல்லுவார், இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும், பாபாஜிக்கு தான் தெரியும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு திருப்பதியிலேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு டைரி ஒன்று கையில் இருந்தது. ஸோ அம்மாட்ட கொடுத்து பாபாஜியோட பாதத்தில் வச்சாச்சு. ஒரு 2 வாரம் 3 வாரம் மறந்துட்டோம், டைரி வச்சதே மறந்துட்டோம். சரி, ஓகே, எடுக்கலான்னு சொல்லும் போது ஏதாவது ஒரு அற்புதம் பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. ஒரு 3 வாரம் கழிச்சு தான் ஞாபகம் வந்தே கையில் எடுத்தோம். அந்த டைரி வைக்கும் போதே அம்மா என்ன பண்ணாங்க, வெறும் டைரியா ஏன் வைக்கணும்னு சொல்லிட்டு சந்தனத்துல ஓம் போட்டு வேல் போட்டு வச்சு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் பேஜில். அப்புறம் 3 வாரம் கழிச்சு ஞாபகம் வந்து மறுபடியும் அதை எடுத்து பார்க்கும்போது அந்த ஓம் மேல செந்தூரத்துல ஓம் போட்டிருக்காரு பாபா. அப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த டேட்ல ஒரு ஏப்ரல் மார்ச் 3 அந்த வாக்குல பாத்தீங்கன்னா ஸ்வஸ்திக் போட்டு கொடுத்துருக்காரு சந்தனத்துல பாபா. அப்புறம் ஏப்ரல் 10 டேட்ல பாத்தீங்கன்னா பாபாஜி என்ன பண்ணாரு, ஓம் போட்டு கொடுத்துருக்காரு சந்தனத்துல. பிளஸ் அகைன் வந்து 2 பேரும் சேர்ந்து ஸ்வஸ்திக் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அன்பிலீவபிள், மறக்க இது நம்பிக்கை எப்படி சொல்றது, உச்சம். நான் வெளியே நம்ப முடியாதுன்னு சொல்லக்கூடாது, அந்த வார்த்தைகள் சொல்லக்கூடாது, நம்பிக்கையோட உச்சம் இது. நான் இருக்கேங்கிறத திரும்ப திரும்ப அப்பா ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதுல எனக்கு நடந்த விஷயம் இதுதான். ஓகே, என்னுடைய கொலீக் ஒருத்தவங்க வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வேண்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் குழந்தை அவங்களுக்கு கன்சீவ் ஆயிட்டாங்க. கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் குடல் வந்து கழுத்துல சுத்திடுச்சு. அந்த டெலிவரி டேட்டு நெருங்க என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பயம் ஆயிடுச்சு. யாராவது ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இங்க வந்து அப்பா கிட்ட கோரிக்கை வச்சு என்ன பண்ணாங்க, சட்கா எடுத்து அம்மா கொடுத்து வச்சாங்க. ஏன்னா அம்மா மட்டும்தான் சட்கா எடுக்க முடியும். அம்மா வந்து பாபாட்ட வேண்டிக்கிட்டு சட்கா எடுத்தாங்க. அந்த சட்கா வந்து பாபா என்ன உத்தரவு கொடுக்குறாங்களோ அதை அம்மா செய்வாங்க. அம்மா வந்து அந்த பொண்ணோட வயிற்றுல வைக்கிறாங்க. கண்ணு முன்னாடி அந்த சட்கா சுத்தும் போதே பாத்தீங்கன்னா கழுத்துல இருக்கக்கூடிய அந்த குடலையே எடுத்துட்டார். கழுத்துல சுத்தின குடலை எடுத்துட்டு தைரியமா நீ போமா, உனக்கு வந்து பாபா நானே பிறப்பேன் போன்னு சொல்லி வாக்கும் கொடுத்துட்டார். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்தது. வியாழக்கிழமை பிறந்தது, ஆண் குழந்தை பிறந்தது. அவரு தான் பிறந்திருக்காருங்கிறதுக்கு அடையாளமா பாத்தீங்கன்னா பாபா பாத்தீங்கன்னா தோடு போட்டிருப்பாரு. அந்த குழந்தையோட காது 2 காது மடல்லையும் வந்து ஒரு சின்ன டாட் தோடு போட்ட மாதிரி.
ஏதோ ஒரு காதுல இருக்குன்னா கூட ஏதோ ஒரு கொப்பளம்னு சொல்லலாம். 2 காதுலயும் எக்ஸாக்டா ஒரே இடத்துல இருக்குன்னா அவரே தான், சாட்சாத் அவரே தான். ஸோ இன்னைக்கு தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. எல்லார்கிட்டையும் அழுவுது, அம்மாட்ட மட்டும் சிரிச்சு விளையாண்டுட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய அற்புதங்கள். நம்பிக்கையோட வரலாம். ரொம்ப சுதாகர், நன்றி. ஓம் சாய்ராம். ஓகே சாராம், வணக்கம் சாராம். என்னுடைய பேர் ஸ்ரீதருங்க. நம்ம எலக்ட்ரிக்கல் ஒயரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆரம்பத்துல இருந்து எனக்கு அவர் தான் எனக்கு துணையா இருந்து எல்லாமே நடத்தி கொடுத்துட்டு இருக்காரு. நான் கேட்டதை கொடுத்துட்டு இருக்காருங்க. அதே மாதிரி இங்க வந்து நான் எனக்கு என்ன கோரிக்கை இருக்கோ எல்லா கோரிக்கையும் அவர் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காருங்க. அவர் எனக்கு இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் பால்கோவா வச்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ணி கொடுத்தோம். அதில் வந்து இன்னைக்கு சாப்பிட்ருக்காருங்க. அது சாப்பிட்டுருக்கிற அடையாளமும் அதில் இருந்ததுங்க. இந்த மாதிரி அவர் நிறைய மிராக்கள் இங்கே நிறைய பண்ணிகிட்டே இருக்காரு. வேண்டிய வரம் கேட்டு வரவங்களுக்கும் வேண்டிய வரம் கொடுத்துட்ருக்காரு. பிள்ளை வரம், அவங்க கேட்ட பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. எல்லோரும் நம்பிக்கையாக வாங்க, நம்பிக்கையாக எல்லாத்துக்கும் நான் கொடுப்பாரு, வேண்டிய வரம் கொடுப்பாருங்க. நன்றி சாய்ராம். ஓம் சாய்ராம். இங்கே வந்து நாங்கள் எல்லாருமே டிவோட்டீஸ் தான். இங்கே வந்து ஒரு 5 இயர்ஸாக நாங்கள்லாம் வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சும்மா பார்க்கறதுக்காக தான் வந்தோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சின்னதாக வரும்போது தான் பார்க்கறதுக்கு வந்தோம். ஆனால் லைஃப்பில் வந்து இவ்வளோ பெரிய மிராக்கிள்ஸ் எங்களுக்குள்ளாரையே எங்கள் வீட்லேயே நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. என்னோட பையன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூ போகிறதுக்காக அவன் பண்ணிட்டு இருந்தான். அப்போ வந்து நான் சொன்னேன், ஓம் கிரியா பாபாஜி நம்ம ஓம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை ரெகுலராக ஒரு கண்டினியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலி அவனுக்கு ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் அவனுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஹைக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சீதாமாக்கிட்டே வந்தோம். அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க, கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் திரும்பவும் அவனோட மார்னிங் ப்ரேயர்ஸ் இதுவாக தான் இருக்கும். இன்றைக்கும் அவன் தனியாக தான் இருக்கான். இருந்தாலும் அவனோட விளக்கேற்றி அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் அவனோடது பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. ஓப்பன் ஹார்ட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஆன்ஜியோ பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அவங்க கிட்ட சொன்னேன், இங்கே ஒரு தடவை வந்துட்டு பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்புறம் வந்துட்டு இவங்க வந்து ஒரு தேங்காய் மட்டையில் வந்து உருவெடுத்து கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்களுக்கு ஊசியும் மருந்துமே நல்லா பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நானும் கூட எனக்கு அது ஒரு ஜர்க்காக தான் இருந்தது. ஊசியும் மருந்தும் அப்படிங்கிறது ஒரு லைஃப். ஏன்னா ஓப்பன் ஹார்ட்டே டாக்டர் சொன்னதுக்கப்புறமா இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த டேட் வந்ததுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட என்கொயரி கேட்டேன். அவங்க வந்துட்டு இல்லை ஒரு இன்னொரு ஒப்பீனியன் கேட்டோம். அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இது மாதிரி இன்ஜெக்ஷனும் மெடிசனுமே போதும், ஏஜ் வைஸ் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு. டில் டேட் அவங்க ரொம்ப சூப்பராக இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு குழந்தை வந்து தொப்புள்குடி சுற்றி இருந்துச்சு. சட்கான்னு சொல்லுவோம், பாபாவோட கையில் இருக்கும், ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு. அது இங்கே இருக்கு. ஒரு டிவோட்டி தான் செஞ்சு கொடுத்தாரு நம்மளுக்கு. அதை வச்சு அவங்க சுற்றி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது நார்மல் டெலிவரியில் வந்து அவங்க தேங்க்ஸ் பண்ணிட்டு போனாங்க. அந்த குழந்தைக்கு வந்து 2 காலையும் பாபா மாதிரி ஒரு குட்டியா டாட்ஸ் இருந்தது. இது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. எகெயின் நான் சொல்கிறேன், இங்கே நிறையா பேருக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து யாராவது கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லி வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2nd வீக் அல்லது 3rd வீக்லேயே கொண்டு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு கொண்டு வந்து போவாங்க. அதே மாதிரி நிறைய நல்லது. கேன்சர் கட்டியை கூட ஒரு நார்மல் கட்டி மாதிரிலாம் நிறையா மாற்றிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ என்ன அப்படின்னா, இங்கே பாபா வந்து உங்களோட எந்த விஷயமா இருந்தாலும் இங்கே நீங்கள் சமர்ப்பிச்சிங்கன்னா, அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவரை முடிச்சே கொடுத்துருவாரு. அது நம்மளோட கர்மாஸ்னு ஒன்று இருக்குது. எய்தர் ஒரு 1 மந்த் அல்லது 6 மந்த்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு கண்டிப்பாக நடந்துடும். நன்றி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு மட்டும்தான் இங்கே எல்லாருமே சொல்லிட்டு இருப்போம். நன்றி சொன்னால் போதும், பாபா அவ்வளோ குஷியாயிடுவார். ஸோ எல்லாரும் வாங்க, எல்லாரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க, பாபாவை எல்லாரும் ப்ரே பண்ணுங்க. ஓம் சாய்ராம். குருபியோ நமக. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இங்கே வந்துட்டு இருக்கேன். எங்கள் மனைவி ஒரு 3-4 வருஷமா வந்துட்டு இருந்தாங்க. பட்டு இங்கே வரும்போது மனசு ஒரு இலகுவாகுது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். மனிதர்களுக்கு வந்து அந்த மனசு அப்படின்றது இவங்க 3 வருஷமா வந்துட்டு இருக்காங்க. மனசு ரொம்ப இலகுவாகுது. ஏன் இலகாவதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ருத்ரதேவர் இருக்காரு. ருத்ரதேவர் எங்கே இருக்காரோ அங்கே ஆஞ்சநேயர் இருப்பார். எங்கே ஆஞ்சநேயர் இருக்காரோ அங்கே பெருமாள் இருப்பார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பெருமாள் இருக்காரு, ருத்ரதேவர் இருக்காரு, ஆஞ்சநேயர் இருக்காரு. அப்புறம் இங்கே நிறைய குருமார்கள் நிறையா இருக்காங்க. அதாவது எத்திக்கல்னு சொல்லுவோம் நாங்கள். எத்திக்கல் நிறையா இருக்காங்க. பாபாஜி, மகாவதார் பாபாஜி இருக்காங்க.
அந்த மகாவதார் பாபாஜியை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த படமாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட் வைப்ரேஷன் இங்கே கிடைக்குது. அந்த மகாவதார் பாபாஜி, நம்ம பாபா சத்குரு சாய் பாபா, அப்புறம் ஸ்ரீ ராகவேந்திரர் எல்லாம் இங்கே நினைஞ்சிருக்காங்க. யாருக்கு என்ன வேணுமோ இங்கே வந்து பிரார்த்தனை வச்சா ஏதோ ஒரு கடவுள் நம்மளை காப்பாற்றி விடுவார், ஏதோ ஒரு குருமார் நம்மளை காப்பாற்றி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனான பிளேஸு. மக்களுக்கு வந்து பேராசிட்டமல் மாதிரி உடனே ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு நினைக்கிறாங்க. பட் அது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது. ப்ராப்ளம் எப்போ சால்வ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கர்மா குறையணும். கர்மா எப்போ குறையுது? குருமார்களை சரணாகதி அடையும் போது கர்மா குறையும். நம்ம வந்து எல்லாம் சொல்லுவோம், ஐயோ நம்ம கடவுளை உழுது கும்பிட்றோம், நம்ம குருமாரை உழுது கும்பிட்றோம், நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆக மாட்டேன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அது வந்து ஒரு தவறான கருத்து. என்னைக்கு கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு வருதோ அன்னைக்கு நம்மளுடைய கர்மா கழியுது. நான் அந்த கர்மாவை கழிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய குழந்தை கழிக்கும். அந்த குழந்தை கழிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய குழந்தை கழிக்கும். இதுதான் வந்து பகவத்கீதையில பெருமாள் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து நிறைய சொல்லுவாங்க, நீங்க ப்ராக்டிக்கலா பார்த்துருப்பீங்க, நான் ரொம்ப உண்மையில கடவுளை கும்பிட்றேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அப்ப கடவுளை கும்பிட்றது தவறான்னு சொல்லுவாங்க. உண்மையிலே கடவுள் அனுகிரகம் இருந்தால் மட்டும், கடவுள் ஆவறதுனால மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட ஆரம்பிக்கிறோம், நம்ம கர்மா குறையுது. 10வது வந்து ஒரு பையன் 11வது போகிறதுக்கு கவர்மெண்ட் டெஸ்ட் வச்சு அவன் எலிஜிபிலிட்டியா அப்படின்னு பார்த்துட்டு 11 அனுப்பிச்சுடுறாங்க. இன்னைக்கு 12 முடிச்சு டாக்டர் படிக்கிறதுக்கு நீட்டுன்னு ஒரு டெஸ்ட் வச்சு எலிஜிபிலிட்டி பண்ணி அனுப்பிச்சுடுறாங்க. ஸோ கடவுள் குருமார்கள் மட்டும் வாசம் செய்ய வராங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அசுத்தமாக இருக்குமா வாசம் செய்ய வரா? செய்யவே மாட்டார். நம்ம கருமாவை குறைச்சி, நம்ம கருமாவை கழுவி விட்டு சுத்தம் பண்ணி நம்ம கூட வந்து வாசம் செய்ய பண்ணுவார். இதுதான் சத்தியம். பகவத்கீதையில பெருமாள் சொல்லியிருக்கார். அது மாதிரி நம்ம இந்த குருமார்கள் வந்து சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நம்ம கர்மா குறையும். அந்த பெயின் வந்து நமக்கு தெரியாது. நம்ம கர்மா குறைய நம்ம கஷ்டப்படுவோம், இல்லைன்னா சொல்ல வரல, நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு அந்த பெயின் தெரியாமல் கஷ்டப்பட்டு என்னுடைய கர்மா குறைஞ்சி இன்னைக்கு நல்ல நிலைமையில குருமாரங்களை வச்சிருக்காங்க. அதனால ஒரு குருவை கெட்டியாக கைப்பிடிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பிடிச்ச குரு, எந்த குருவாக இருந்தாலும் ஆகட்டும், சத்குரு சாய்நாதராக இருக்கட்டும், மகாவதார் பாபா, ஏன்னா இங்கே எல்லாமே இருக்காங்க, மகாவதார் பாபாஜியாக இருக்கட்டும், இவர் ராகவேந்திரா இருக்கட்டும், அப்புறம் பாபாவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு குருமாரை பிடிச்சிக்கோங்க. ஈஸியாக பகவான்கிட்ட போய் சேர்ந்துடலாம். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ரொம்ப டைம் எடுத்துக்கல. சீஃப் மினிஸ்டரை போய் நம்ம நேரடியாக போய் பார்க்க முடியுமா? பிரைம் மினிஸ்டரை போய் நேரடியாக பார்க்க முடியாது. இங்கே இருக்க எம்பியோ எம்எல்ஏவோ ரொம்ப ஈஸியாக நம்ம ரொம்ப க்ளோஸாக இருந்தால் டக்குன்னு கையை பிடிச்சி சிஎம்டே பிஎம்டே கூட்டு போயிடுவாங்க. அது மாதிரி குருமார்கள் அவங்களுக்காக டெடிகேஷன் பண்ணியிருக்காங்க. யாருக்காக? கடவுளுக்காக. பெருமாளை பற்றி, சிவனை பற்றி, ஈஸ்வரனை பற்றி சொல்றதுக்காக தன்னுடைய வாழ்நாளை வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆகும் கேட்டால், எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் குரு காலை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களை நல்லா நினைக்கிறவர். கடவுள் கூட நம்மளை வந்து நிராகரிப்பார். பாபா குரு, கிரியா யோகா பாபாஜி, ராகவேந்தர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை நிராகரிக்க மாட்டார். அவங்க சங்கல்பம் என்ன தெரியுங்களா? எல்லா மக்களையும் கடவுள்கிட்ட கூட்டுறதுக்காக சங்கல்பம் பண்ணி இந்த பூலோகத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. அதனால நம்பிக்கையோட சரணாகதி அடையுங்க. சரணாகதி அடைஞ்சா கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். இங்கே நிறைய வைப்ஸ் கிடைச்சிட்டு இருக்குது. நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா, காற்றை வந்து நம்ம உணர முடியாது, ஆனால் காற்று இருந்தால் தான் வாழ முடியும். அது மாதிரி அந்த வைப்ஸ் வந்து நம்ம அனுபவிக்கும் போது தான் தெரியும். அதனால வந்து எல்லா குருமார்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஏதோ ஒரு குருவை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, காலை பிடிச்சிக்கோங்க. உங்கள் காலை அவங்க கையை தூக்கி விடுவாங்க. நீங்கள் காலை பிடிச்சிங்கன்னா அவங்க கையை, ஒருத்தர் நம்ம காலை பிடிச்சா என்ன பண்ணுவோம், யாரும் காலை பிடிச்சி தூக்கத்துக்கு கை வரும் பார்த்தீங்களா? அது மாதிரி குருமார் காலை பிடிச்சிங்கன்னா அந்த கையால் நம்மளுக்கு தூக்கி விடுவாங்க. அதனால் கெட்டியாக குருமாரை பிடிச்சிக்கோங்க. நிறைய வைப்ஸ் இங்கே நடந்துட்டு இருக்குது. எல்லாரும் வாங்க, குருவை சரணாகதி அடையுங்க. எனக்கு அது வேணும் இது வேணுன்றத விட குருவை சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். குரு கூட இருக்கும்போது நமக்கு எந்த கவலையும் வராது. எந்த விதமான கிரக தோஷங்கள் நம்மளை நெருங்காது. எந்த விதமான கெட்ட நேரங்கள் நெருங்காது. எந்த விதமான டைம் பார்த்து வேலை செய்ய வேண்டியதில்லை. செய்யக்கூடிய வேலைகள்ல நல்ல வேலையாக நமக்கு குருமார்கள் செஞ்சு தருவார். எல்லாரும் வாங்க, எல்லாரும் இந்த வைப் அனுபவிங்க. வாழ்க்கையில் குரு காலை பிடிச்சிக்கோங்க. ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் சாய்ராம். என்னோட பேர் லக்ஷ்மணன். நான் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன். இங்கே நான் டிஓடின்னு சொல்கிறதோட இந்த ஃபேமிலியில் ஒருத்தர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாபா, சிவன், மகாவதார் கிரியா பாபாஜி, இவங்க எல்லாருமே வந்து உயிரோட்டமாக இருக்காங்க இங்கே. மோஸ்ட்லி எனக்கு பாபா ரொம்ப பிடிக்கும். பட் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு இன்சிடென்ட் ரீசெண்டாக நடந்தது. ஸோ அவங்க வந்து லிவர் கேன்சர் ப்ராப்ளம் அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் அழுந்துட்டு அவர்கிட்ட ஒன்று கேட்டேன், எங்கள் அம்மாவை எனக்கு காப்பாற்றி கொடுங்க அப்படின்ட்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆரோக்கிய பாபான்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டால் வரையப்பட்ட ஒரு உருவம் தான் அவர். இதே ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து பாபா அவங்க கனவுல வந்து என்னோட உருவத்தை நீங்கள் வரைங்க, உனக்கு கேன்சர் ப்ராப்ளம் இல்லாமல் நான் வந்து குணப்படுத்தி தரேன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி வரையப்பட்ட கேன்சர் பாபா தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய பாபா இவர்.
ஸோ இவர் மூலியமாக தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சருங்கிற ஒரு ப்ராப்ளத்துலேருந்து விடுவிச்சு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாபா கிட்ட இருக்க ரெண்டே ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு நீங்கள் அவர்கிட்ட நம்பிக்கையாக இருக்கணும், அதுக்கப்புறமேல் நீங்கள் அவர்கிட்ட பொறுமையாக இருக்கணும். நமக்கான ஒரு விஷயம் நடக்கணுன்ட்டு இருந்ததுன்னா நம்ம கர்ம வினையினால தான் அது தள்ளி போகுது. ஸோ அவர் மேலே முழு நம்பிக்கை வைங்க, அப்புறமேல் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக அவர் உங்களை கரையேற்றி விடுவார். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். இப்போ எத்தனையோ கோயில்கள், பாபா கோயில்கள் இருக்கு, இங்க உலகம் முழுக்க இருக்கு. அதுல வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காரணத்துக்காக பாபா வராரு. இங்க வர்றதோட நோக்கம் ஏன்னு சொல்லி கேட்கும் போது ஆரோக்கியத்துக்காக வந்திருக்கான்னு சொல்லியிருக்காரு. அதுல நிறைய இடங்கள்ல எப்படி வந்து பாபா மிராக்கள் அதிசயங்கள் பண்ணுவார்னாக்கா, ஒரு 3 நாள் 5 நாள் 1 வாரம் மட்டும்தான் ஒதுக்கி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் பண்ணிடுவார், நான் இருக்கேங்கிறத நிரூபிக்கிறதுக்காக. ஆனா இங்க வந்து தொடர்ந்து 5 வருஷத்துக்கு மேல ஒதுக்கி கொடுக்குறாரு அப்படின்னா முழுமையா நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க கொடுக்குறாரு ஊதி பொறுத்த வரைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம ஏன் இந்த இடத்துல மட்டும், இங்க மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் கோயில்கள்ல தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு சிறப்பா இருப்பாரு. இங்க ஏன் வீட்டுல வந்து இப்படி ஒருத்தவங்க இருக்கக்கூடிய வீட்டுல அவங்க வீட்டுல எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது அம்மாவுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம். அது அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை, அது சீதாம்மாவோடைய கொடுப்பினை அது. ஏன்னா சீதாம்மாவை வந்து பாபா வந்து தன்னுடைய மகளாவே ஏத்துக்கிட்டார். ஸோ மகளாவே ஏத்துக்கிட்டனாலதான் இவ்வளோ கொடுப்பினை இங்க. அது மட்டும் இல்லாம இங்க இந்த தெருவுல பாத்தீங்கன்னா எவ்வளோ பேர், ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் போறாங்க வராங்க. யாருக்கு உள்ள வர்றதுக்கு பிராப்தம் இருக்கோ அவங்க மட்டும்தான் வர முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, யாரெல்லாம் அப்படி உள்ள வர்றவங்களுக்கு முதல்ல ஒரு அனுமதி கொடுப்பாரு. அந்த வரக்கூடிய அனுமதியில யாரு நம்பிக்கை வைக்கிறாங்களோ அந்த நம்பிக்கை வச்சவங்களுக்கு மட்டும்தான் ரீஎன்ட்ரி. இல்லைன்னா அவங்களால உள்ள வரவே முடியாதுங்க. இந்த தெருவு பக்கம் கூட வர முடியாது. ஏன்னா அப்ப என்ன பாபா வந்து கெடுக்கிறாரு? அப்படி கிடையாது. உனக்கு நம்பிக்கை இல்லை, நீ எப்ப நம்பிக்கை வைக்கிறியோ அப்ப வா அப்படிங்கிறாரு. முழு நம்பிக்கை இருக்கவங்களுக்கு எப்பயுமே இங்க அனுமதி உண்டு, தாராளமா எல்லா நேரத்திலயும் வரலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா யார் வேணாலும் வரலாம். இப்ப இங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசுல இருப்பாங்க. ஒருத்தர் ஏழ்மையில இருக்கான், ஒருத்தங்க பணக்காரங்களா இருக்கலாம். இங்க அந்த பாகுபாடு முதல்ல கிடையாது. ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பாகுபாடு இங்க முதல்ல கிடையாது. யாருமே இங்க அதை பத்தி காமிச்சிக்கிறது இல்லை. அதனால எல்லாரும் வரலாம், பாபாவுடைய அருள் பெறலாம். முக்கியமா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நிலத்துல இந்த வீட்டுல இருக்கக்கூடிய இந்த பூமிக்குன்னு சொல்லி ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. இந்த மண் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மண். தென்சீரடியா மாறப்போகுதுங்கிற அளவுக்கு பாபா வந்து இங்க உத்தரவு கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய லெவல்ல இங்க இந்த அதிசயங்களை விட மிகப்பெரிய அதிசயம் வந்து கூடிய விரைவில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பாபா வந்து உத்தரவு கொடுத்துருக்காரு. அதனால எல்லாரும் வருக, பாபாவின் அருள் பெறுக. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என்னுடைய பேர் ஆர் பாலு. நான் இங்கே 2 வருஷமா வந்துட்டு இருக்கேன். நான் இங்கே வரும்பொழுது ரொம்ப நோய்வாய்ப்பட்டு தான் வந்திருந்தேன். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைஞ்சு அம்மா என்ன சொல்றாங்களோ அது மாதிரி பாபாஜியுடைய நீர் கொடுத்து, அந்த நீர் இன்னை வரைக்கும், நீர்னா திருநீர்னா வெறும் திருநீரா இருக்காது. ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு தடவை இனிப்பா இருக்கும், ஒரு தடவை கசப்பா இருக்கும், ஒரு தடவை சாதாரணமா இருக்கும். அந்த மாதிரி நீர், அந்த திருநீரை டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணியில போட்டு குடிச்சு எனக்கு இருதய பிரச்சனை வர மாதிரி இருந்தது. அது இன்னைக்கு இல்லை. எனக்கு கால் நடக்க முடியாது. இந்த பாதையில நடந்தா, செருப்பு இல்லாம நடந்தா ரொம்ப குத்தும். இன்னைக்கு பூராமே ஊர்வலத்தை செருப்பு இல்லாமலே தான் போயிட்டு வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, சுகருக்கு நான் பல வருஷமா மருந்து குடிச்சிட்டு இருக்கேன். 2 மாசத்துக்கு முன்ன 20 நாள் மருந்து குடிக்காமல் சுகர் டெஸ்ட் பண்ணதுக்கு நார்மல்ல இருந்தது. இப்போ 1 நாள் விட்டு 1 நாள் தான் சுகருக்காக மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சுகர்னால எனக்கு கண் பிரச்சனை அப்படின்னாங்க. டாக்டருங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, இந்த கண் பிரச்சனை சுகர்னால கிடையாது, உங்களுக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளத்தினால வந்தது அப்படி சொன்னாங்க. அதை வந்து இங்கே வந்து அம்மா என்ன சொன்னாங்களோ அது மாதிரி நான் திருநீரை கண்ணில் தடவிக்கிட்டு அதை நீரில் போட்டு சாப்பிட்றதுனால எனக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. இன்னமும் நல்லா ஆயிட்டு இருக்குது. மீண்டும் நல்லா ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஜெய் சாய்ராம்.